Hello SSC aspirants. So already வந்து நம்ம ஒரு 6 செஷன்ஸ் பார்த்துருக்கோம் and we are going into 7th session. So human geography ல economic geography அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த எக்கனாமிக் ஜியோகிராஃபியில் நம்ம முக்கியமாக என்ன பார்ப்போம் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸோ இது எல்லாமே எக்கனாமியில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக வை வி நீட் எக்கனாமிக்ஸ் இஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகே, அந்த ரிசோர்ஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஓகே, ஈக்விட்டபிளாக எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் எக்கனாமி. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜியாகிரஃபியில் நம்ம வந்து போன இதில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் பார்க்கும்போது சாயில், வாட்டர் எல்லாமே ஒரு ரிசோர்ஸ்னு பார்த்துருக்கோம். அந்த சாயில் அண்ட் வாட்டர் வந்து லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதை ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு டெட்டோரியேஷன் அண்ட் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எக்கனாமி அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எல்லா பாப்புலேஷனுக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஓகே, இல்லை அப்படின்னா வந்து கண்ட்ரி வந்து அன்இவனாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எக்கனாமியை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1991 வரைக்கும் we had a planned economy. So which means the role of government in the economic activity will be very high. அதாவது ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் அதிகமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் செக்டரோட டாமினன்ஸ் வந்து எக்கனாமியில் அதிகமாச்சு. ஓகே, ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ஓகே, அதை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பேசிக்கலி இதில் 3 types ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டினா என்ன? ஸோ ப்ரைமரி, இனிஷியல், ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் பேஸ். ஓகே, இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அது மூலமாக பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இட் வில் கம் அண்டர் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து we use nature. ஓகே, நெக்ஸ்ட் மைனிங், ஹண்டிங், கேதரிங், இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் ஆல் திஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர். ஓகே, அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சாயில், வாட்டர் அந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். மைனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நேச்சரில் அவைலபிளாக இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் தான் மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுறோம்? ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அக்ரிகல்ச்சர் கிவ்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி. மைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எல்லா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கும் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் இட் சப்ளைஸ் த ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் எந்த டைப் ஆஃப் சிவிலைசேஷனில் இருக்கும் அப்படின்னா வந்து ஹண்டிங் கேதரிங் எக்கனாமி. ஓகே, ஒரு ஹண்டிங் கேதரிங் எக்கனாமி இருக்குது. ஓகே, ஹண்டிங் கேதரிங் எக்கனாமி ஆர் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, இல்லைன்னா ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி இல்லை ட்ரைபல் சொசைட்டிஸ். ஸோ ட்ரைபல் சொசைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹண்டிங் கேதரிங் எக்கனாமியில் இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டி வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்தியாவில் நம்ம படிப்போம் மோர் தேன் 50% ஆஃப் த கண்ட்ரி இஸ் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு 50% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் டிபெண்ட் ஆன் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஆனால் நம்ம ஜிடிபி வந்து மேக்ஸிமம் வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வருது. 50% of the population is dependent on primary activity, but more than 50% of our economy or GDP comes from tertiary activity or service sector. Okay, so now primary activity is over. So primary activity க்கு அப்புறம் secondary activities. So secondary activities அப்படின்னா என்ன? So which uses primary activities to build the economy. Okay, secondary activitiesல ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா what comes is industry. Okay, so industry, ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் வரும். ஓகே, ஸோ செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் டெஃபினேஷன் படி ப்ராசஸிங் ஆஃப் த ரிசோர்ஸஸ். ஓகே, எனிதிங் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ க்ரூட் ஆயிலிருந்து நம்ம வந்து பெட்ரோலியம், ஆயில், கெரோசின், டீசல்லாம் எடுக்கணும்ல. ஸோ அது வந்து ப்ராசஸிங்கில் வருது. இட் இஸ் அ செகண்டரி ஆக்டிவிட்டி பிகாஸ் இட் யூசஸ் த ரிசோர்ஸ் ஃப்ரம் த ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. ஸோ டெர்ஷியரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் வந்து மைனிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, ஆர் ட்ரில்லிங் பண்ணுறோம், ட்ரில்லிங் பண்ணி ஆயில் எடுக்கணும், அது ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அந்த ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறோம், அது செகண்டரி ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைனிங் பண்ணி ஆயில் எடுக்கிறோம், அது ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அதை அதில் ப்ராசஸ் பண்ணி அந்த க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஃபர்டிலைசர் அதெல்லாம் பண்ணுறோம், அது செகண்டரி ஆக்டிவிட்டி.
ஓகே. இப்போ அதில் வந்து மேனேஜர்ஸ், என்ஜினியர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க that is tertiary activity. They will provide support services to this primary and secondary activity. Okay. So இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ primary, secondary and tertiary activity. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் படி மெஜாரிட்டி ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ், அதாவது more than 50% of our labor force comes from primary activity. ஓகே. ஸோ primary activityயில் பார்த்தீங்கன்னா more than 50% of our labor force, அதாவது அக்ரிகல்ச்சரல் பாப்புலேஷன் வந்து இருக்குது. ஓகே. டெர்ஷியரி ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 20%, அதாவது 18 to 20%. ஓகே. அதே செகண்டரி ஆக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30%. ஆனால் ஜிடிபி வைஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், செகண்டரி ஆக்டிவிட்டி இஸ் அரௌண்ட் 27%, அக்ரிகல்ச்சர் இஸ் அரௌண்ட் 15%, அண்ட் சர்வீஸ் செக்டர்ஸ் இஸ் அரௌண்ட் 56%. ஓகே. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒர்க் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் இன் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மோர் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். ஓகே. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பிரைமரி ஆக்டிவிட்டி. ஓகே. இட் இன்க்ளூட்ஸ் க்ரோயிங் கிராப்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி ரியரிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக். ஓகே. லைஃப் ஸ்டாக் ரியரிங்கும் இட் கம்ஸ் அண்டர் பிரைமரி ஆக்டிவிட்டி. ஓகே. இப்போ புரிஞ்சுங்களா ஏன் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இஸ் அண்டர் பிரைமரி ஆக்டிவிட்டின்னு? பிகாஸ் நிறைய பேர் வந்து லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். ஓகே. ஸோ இந்தியாவில் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ தே டிபெண்ட் ஆன் தேர் கேட்டில். ஓகே. இந்தியாவில் வந்து கேட்டில் வந்து இட் இஸ் லைக் இன்சூரன்ஸ் கேரண்டி. ஓகே. ஸோ அவங்களோட பர்சனல் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபெமைனான டைம்ஸில் வந்து அதை செல் பண்ணி அது மூலமாக சர்வைவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரியரிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பிரைமரி ஆக்டிவிட்டி. ஏன் அப்படின்னா லைஃப் ஸ்டாக் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகே. ஸோ அதை ரியர் பண்ணி அதுலேருந்து மில்க்கு, லெதர், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா சாயில் அண்ட் கிளைமேட். ஓகே. சாயில் கிளைமேட் ரொம்ப முக்கியம். ஓகே. பிகாஸ் நம்ம எந்த ஒரு க்ராப் எடுத்தாலும் வந்து அந்த க்ராப்புக்கு இவ்வளோ ரெயின்ஃபால் வேணும், அந்த க்ராப்புக்கு இந்த டைப் ஆஃப் சாயில் வேணும் அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெல் அலுவியல் சாயிலாக இருக்கணும். ஓகே. அதே மாதிரி அதில் வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால். இதே வீட் பார்த்திங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ரெயின்ஃபால் இஸ் சஃபிஷியன்ட். சாயில் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு லோமி சாயிலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஓகே. காட்டன் பார்த்திங்கன்னா இட் க்ரோஸ் வெல் இன் பிளாக் காட்டன் சாயில். பிளாக் காட்டன் சாயில் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்து ஸோ டெக்கான் பிளேட்டிவ் வந்து டிஸ்இன்டெகிரேஷன், அதில் இருக்கிற வல்கானிக் ராக்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது நம்ம பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு பார்த்துருக்கோம். இட் இஸ் அ வல்கானிக் சாயில். ஏன் வந்து காட்டன் பிளாக் காட்டன் சாயில் அந்த பிளாக் சாயிலில் ஃபார்ம் ஆகுது, நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னா பிகாஸ் அது வந்து நல்லா வாட்டர் நல்லா ஸ்டோர் பண்ணும். ஓகே. அதே மாதிரி அது நியூட்ரியன்ஸில் ரொம்ப ரிச். ஓகே. ஸோ ஹியூமஸ் அந்த மாதிரி ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் வைட்டல், ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம லேட்ரைட் சாயில் அப்படின்னு ஒரு சாயில் இருக்குது. ஸோ லேட்ரைட் சாயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், நம்ம மவுண்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே. ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல லீச்சிங் ப்ராசஸ் மூலமாக லேட்ரைட் சாயில் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ்யூ கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே. அண்ட் 50% வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி தான். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப்ரிக்காலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 to 70%. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க, இந்தோனேஷியா, வியட்நாம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. ஓகே. ஓகே. அக்ரிகல்ச்சர்லேயே வேறு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னாவே வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஆர் நினைப்போம். பட் அது போக மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இஸ் விட்டிகல்ச்சர். ஓகே. க்ரோயிங் கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ். ஓகே. கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ் இஸ் நோன் அஸ் விட்டிகல்ச்சர். ஓகே. கிரேப் கல்டிவேஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு ஒரு 2-3 கிளாஸ் முன்னால் நேச்சுரல் வெஜிடேஷனில் பார்த்தோம். மெடிட்டரேனியன் ஜோன். ஓகே. ஸோ மெடிட்டரேனியன் ஜோன் இஸ் நோன் ஃபார் கிரேப் கல்டிவேஷன். மெடிட்டரேனியன் ஜோன். ஓகே. ஸோ இங்கே வந்து கிரேப்ஸ் வந்து ஹை லெவலில் கல்டிவேட் பண்ணுவாங்க அண்ட் from grape they extract wine. So Mediterranean zone is known for high quality wine அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஹார்டிகல்ச்சர். ஓகே. ஸோ ஹார்டிகல்ச்சர் growing of vegetables, flowers and fruits. Okay. So India is one of the biggest producer of horticulture products. But என்ன அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸை வந்து நம்ம மோஸ்ட்லி செல்ஃப் கன்சம்ஷனுக்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸில் கம்மி, பட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாக்பூர் ஆரஞ்சஸ், காஷ்மீர் ஆப்பிள்ஸ், ஷிம்லா ஆப்பிள்ஸ், ஸோ இதெல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் ஃப்ளவர்ஸ் இந்தியா வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் டைமில் வந்து ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறிப்பாக ரோசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டியூரிங் கோவிட் ஹேஸ் ரெடியூஸ். ஸோ அதனால் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து லாஸ் ஆனாங்கன்னு நம்ம நியூஸில் படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், எஸ்பெஷலி
ரோசஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செரிகல்ச்சர். ஸோ செரிகல்ச்சர் அப்படின்னா ரியரிங் ஆஃப் வார்ம்ஸ். ஓகே, சில்க் வார்ம்ஸ். சில்க் வார்ம்ஸ் வந்து செரிகல்ச்சர். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் சில்க் இருக்குது. மல்பெரி, முகா, ஏரி, சார். ஓகே, இந்தியா ஹேஸ் 4 டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ். ஓகே, ஸோ சில்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினேஷன் ஆஃப் சில்க் வந்து சைனா, பட் வந்து நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் சில்க் வார்ம்ஸ். ஓகே, சா, எரி, முகா அண்ட் மல்பெரி. ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம சில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம தனியாக பனாரஸ் சில்க், மைசூர் சில்க், காஞ்சிபுரம் சில்க் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அவர் சில்க் இஸ் திஸ் மல்பெரி பிராண்ட். ஓகே, ஸோ மல்பெரி ட்ரீஸ் சாப்பிட்டு வளர்கிற சில்க் வார்ம்ஸ்லேருந்து தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் சில்க்கை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிசிகல்ச்சர். ஓகே, பிசைன் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு லாட்டின் நேம் இருக்குது, பிசைன்ஸ். ஓகேங்களா. ஸோ பிசைன் அப்படின்னா வந்து இட் மீன்ஸ் ஃபிஷ். ஓகே, ஸோ ப்ரீடிங் ஆஃப் ஃபிஷ் அது வந்து ப்ரீடிங் ஆஃப் ஃபிஷ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் ரெஃபர்ஸ் டு பிசிகல்ச்சர். ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிசிகல்ச்சர் இருக்குது. ஸோ ஒன் இஸ் கோஸ்டல் ஃபிஷரிஸ், கோஸ்டல் ஃபிஷரிஸ் ஆர் sea based ஃபிஷரிஸ். இன்னொன்று இன்லேண்ட் ஃபிஷரிஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷரிஸ் மெஜாரிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். ஓகே, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்லேண்ட் ஃபிஷ் தான் இந்தியாவில் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். 70% வந்து இந்தியாவில் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் தான். ஓகே, கோஸ்டல் ஃபிஷிங் விட இன்லேண்ட் ஃபிஷரிஸ் வந்து அதிகம். ஸோ இன்லேண்ட் ஃபிஷரிஸில் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷிங் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் இருக்கோ, ஸோ அதே மாதிரி ஃபிஷிங்க்கு வந்து நம்மக்கிட்ட ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் இன் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு increase of agricultural production. Similarly, blue revolution in India is related to increase of fish production. Okay, so இதே மாதிரி blue revolutionல mission fingerling அப்படின்னு ஒன்று இருக்குது. Okay, in blue revolution there is a process called mission fingerlings. So fingerlings அப்படிங்கிறது என்ன, small fishes. Okay, small fishes breed பண்ணி ஸோ அது மூலமாக வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மிஷன் ஃபிங்கர்லிங்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிசிகல்ச்சர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை சப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில் மட்டும் இருந்தார் அப்படின்னா ஹிஸ் இன்கம் இஸ் வெரி வல்னரபிள். ஓகே, ஸோ இது எல்லாமே இட் இஸ் யூஸ் டு சப்ளிமெண்ட் இன்கம் ஆஃப் த ஃபார்மர். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. Okay, so what is animal husbandry? So animal husbandry is rearing of animals. Okay, animal husbandry is rearing of animals. ஸோ இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து சிங்கிள் டைப் ஆஃப் க்ராப் த்ரூ அவுட் த இயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மோனோ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோனோ கிராப்பிங் பேட்டர்னால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஃபார்மரோட இன்கம் வந்து த்ரெட்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் மோனோ கிராப்பிங் பேட்டர்ன் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர் இஸ் அண்டர் த்ரெட். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி அடாப்ட் அ டர்ம் கால்ட் மிக்சட் கிராப்பிங். ஸோ மிக்சட் கிராப்பிங்கில் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து ஸோ நம்ம வந்து இந்த ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்மருக்கு இன்கம் சப்போர்ட் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் இன்கம் அப்படிங்கிறது இல்லாமல் அனிமல் ஹஸ்பண்ட்ரினால் வந்து ரெகுலராக வந்து ஃபார்மருக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த மிக்சட் கிராப்பிங்கை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? ஒன்று வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ஒன்று வந்து கமர்ஷியல் ஃபார்மிங். ஓகே, ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்கனாமி வந்து ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்க்கு ரொம்ப வந்து ஃபேவரபுளாக இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இப்போ ரேக்கர் ப்ரொடக்டிவிட்டி லெஸ்ஸாக இருக்குது, பட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து இட் வில் பி ஃபேவரபுள் ஃபார் கமர்ஷியல் ஃபார்மிங். ஓகே, அதே மாதிரி டிமாண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் அவுட்புட் வேணும் அப்படிங்கிறது, லேபர் அண்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி வந்து ஹையாக இருக்குது அண்ட் லேபர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னா தே வில் கோ ஃபார் கமர்ஷியல் ஃபார்மிங். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற லேபரோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும், பட் டெக்னாலஜியோட லெவல் அதிகமாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுறது, அதுவே பண்டில் பண்ணுறது, அந்த கிரெயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் மஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் கமர்ஷியல் ஃபார்மிங். ஓகேங்களா. ஸோ இந்த கமர்ஷியல் ஃபார்மிங் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் அதிகம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த பாப்புலேஷன் ஆஃப் யூஎஸ். ஓகே,
just 2% of the population depends on farming. But அங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்மளோட அதிகம். ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி இட் இஸ் மெக்கானிஸ்ட். ஈவன் ஃபார் ஸ்ப்ரேயிங் ஆஃப் வீடிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே கூட வந்து they use aeroplanes. Okay, so what is the difference between subsistence farming and commercial farming? Okay, so subsistence farming பார்த்தீங்கன்னா தேவையான அளவு. Okay, there will be no excess. Okay, there will be no excess. Okay, for example, the entire production is consumed by the farmer itself. Okay, subsistence farming அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், there will be no excess. Okay, so இந்த subsistence farming primitive subsistence farming and intensive subsistence farming அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். Okay, so what is primitive subsistence farming? Okay, so primitive subsistence farming னா primitive tribes. Okay, primitive அப்படின்னாவே வந்து basic. Okay, ரொம்ப பேசிக்கான விஷயம். Okay, so primitive tribes யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா primitive subsistence agriculture. Okay, so nomadic herding. Okay, so nomadic அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம், so they move from one place to another. Herding அப்படின்னா rearing of animals. Okay, so ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணி ரியர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகே, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ பெர்மனெண்ட்டாக அவங்ககிட்ட லேண்ட் இருக்காது, ஒரே லேண்டை கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ லேண்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் எங்கே காமன் அப்படின்னா வந்து ட்ரைபல் பாப்புலேஷனில். ஓகே, shifting cultivation is common among tribal population. Okay, shifting cultivation is common among tribal population. Okay, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்த் ஈஸ்டில் ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஓகே, நார்த் ஈஸ்டில் JHUM, ஜூம் கல்டிவேஷன். ஓகே, ஸோ இந்த ஜூம் கல்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ அதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அவங்க வச்சிருக்கிற பேர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஓகே, லேண்ட் வில் பி ஸ்ப்ளிட் இன்டு 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து they will clear the trees. Okay, first step is clearing the trees. Okay, ஸோ ட்ரீஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த சாயில் வந்து அதோட ஃபர்டிலிட்டியை லூஸ் பண்ணிவிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நியூ பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. இங்கே ட்ரீஸை கிளியர் பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு சாயில் ஃபர்டிலிட்டி லாஸ் ஆகும்போது நியூ பிளேஸுக்கு போவாங்க, அகெயின் நியூ பிளேஸ் போவாங்க. இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல கிளியர் பண்ணி கல்டிவேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் கழிச்சு அந்த ஃபாரஸ்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து திரும்ப ஸோ என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு ஒரே இடத்த வந்து ஒரு சைக்கிளில் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த சாயில் வந்து இழந்த ஃபர்டிலிட்டியை திரும்ப அந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கு அவங்க வரும்போது இந்த சைக்கிள் முடிச்சுட்டு த ஃபர்டிலிட்டி வில் கம் பேக். ஓகே, ஸோ இதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ இது காமன் அமங் ட்ரைப்ஸ் எஸ்பெஷலி இன் ஹில்லி ஏரியாஸ். ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்குது. போடு, பெண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெக்சிகோவில் வந்து மில்பா அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வித் ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகே, டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்கும், அங்கே ஹை பாப்புலேஷன் டென்சிட்டியாக இருக்கும். ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ். ஓகே, ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்டன்ட் பாப்புலேஷன். So in developing countries having a high population density with small holdings and agriculture dependent population. So இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரோட characteristics. Okay, India is a developing country. India has a high population density. So in most of the farmers in India have very small land holdings. Okay, 86% of Indian farmers are small and marginal farmers. Okay, so 86% of farmers in India are small and marginal farmers. Large farmers வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா, so and we are an agriculture dependent population. More than 50% of the population is dependent on agriculture. Okay, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து அதில் அந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரில் தான் இருப்பாங்க. ஸோ இட் வில் லீட் டு இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். ஓகே, ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே,
ஸோ இந்த இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர்னால பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் காமன். ஓகே, இந்தியன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் காமன். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு லேண்ட் இருக்குது, அதை வந்து ஒரு ஃபேமிலியில் 3 members கல்டிவேட் பண்ணால் போதும். ஓகே, அதோட லேபர் ரெக்குயர்மெண்ட் வந்து 3 members. பட் வீட்டில் ஒருத்தர் சும்மா இருக்காரு அப்படின்னா ஸோ அவரும் வந்து இதில் கல்டிவேட் பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ 4 members ஆகிட்டாங்க. பட் என்னென்னா இந்த மெம்பரோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இந்த 3 பேர் பண்ணுற வேலையை தான் இப்போ 4 பேராக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. ஒருத்தர் ஆட் ஆகிறதுனால அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து இங்கே நடக்காது. ஓகே, அப்படி நடக்காதப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி 0 இருக்கும். ஸோ இட் கிரியேட்ஸ் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இன்னொரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஸோ விச் இஸ் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் போத் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் என்னென்ன கிராப்ஸ் க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னா காமனாக இந்தியாவில் ரைஸ் கல்டிவேஷன். ஓகே, ரைஸ் கல்டிவேஷன் டேக்ஸ் பிளேஸ் in India as intensive subsistence agriculture with small and marginal farmers. Okay, rice cultivation. Okay, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுற ரைஸ் வந்து அவங்களோட பர்சனல் கன்சம்ஷனுக்கு மட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, the rice they are cultivating will be sufficient for their personal consumption. ஸோ எக்ஸஸாக அவங்களால அசெட் கொண்டு வர முடியாது. ஸோ no asset is created in intensive subsistence agriculture. No asset is created. No asset is created. Similarly, in intensive subsistence agriculture, the level of technology is less. Level of technology used is less. Okay, technology வந்து very less இருக்கும். ஸோ வந்து mostly primitive tools தான் யூஸ் பண்ணுவாங்க. Okay, next coming to commercial farming. ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபார்மிங் அண்ட் பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மிக்சட் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்மிங் plus animal husbandry, sometimes forestry. ஓகேங்களா? sometimes forestry. ஓகே, ஸோ இதனால் என்னென்னா ஸோ மோஸ்ட்லி எக்ஸஸ் ப்ரொடியூஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் மூலமாக அசெட் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க க்ரியேட் பண்ணுற அசெட் மூலமாக வந்து ஃபர்தராக வந்து அது கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக மாறும். ஓகே, தே வில் ஹேவ் அ ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபார்மிங்கில் மேக்ஸிமம் வந்து எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் மார்க்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி கமர்ஷியல் ஃபார்மிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸில் கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபுட் கிராப்ஸ், கமர்ஷியல் கிராப்ஸ் நம்ம பிரிப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த இன்டென்சிவ் அண்ட் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஓகே, மெஜாரிட்டி வில் பி ஃபுட் கிராப்ஸ். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வில் பி கமர்ஷியல் கிராப்ஸ். சம்டைம்ஸ் வீட் மாதிரி எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் கூட இந்த கமர்ஷியலில் வரும். ஓகே, ஸோ பிளான்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீ, கோகோனட், காஃபி இதெல்லாமே பிளான்டேஷன்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டுக்கு தான். ஓகே, ஃபுட் கிராப்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெவரேஜ் கிராப்ஸ், அதாவது டீ, காஃபி மாதிரியும் அதே மாதிரி வந்து ஸோ சுகர் கேன் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்டேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் managed by small number of people. Okay, plantations பார்த்தீங்கன்னா large amount of land managed by small number of people. டீ மட்டும் இதுக்கு எக்ஸெப்ஷன். ஏன்னா டீயில் வந்து டீ லீஃப் ப்ளக்கிங் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து டீ பிளான்டேஷன்ஸில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் தேவைப்படுது. அதர் தென் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இட் வில் பி மெக்கனைஸ்ட். ஓகே, அண்ட் மிக்சட் ஃபார்மிங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபார்மிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சோஷியல் ஃபாரஸ்ட்ரி இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். ஓகே, கிராப்ஸை நம்ம இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஃபார்மிங்கை நம்ம செப்பரேட் பண்ண மாதிரி கிராப்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ ஃபுட் கிராப்ஸ், ஃபைபர் கிராப்ஸ் அண்ட் பெவரேஜ் கிராப்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படிங்கிற பேட்டர்ன்லேயும் வரும். ஸோ ஃபுட் கிராப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸ் ஆர் கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு வரும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபர்தராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது பெவரேஜ் கிராப்ஸ், அதாவது பெவரேஜ் அப்படின்னா எனிதிங் விச் இஸ் ட்ரிங்கபிள். ஓகே, ஸோ டீ, காஃபி எல்லாமே பெவரேஜ் கிராப்ஸ். அதே மாதிரி ஃபைபர் கிராப்ஸ். ஸோ ஏன் ஃபைபர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஸோ இதுலேருந்து ஃபைபர் நம்மளால் எடுக்க முடியும், ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ காட்டன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், நம்ம அதுக்கு தெரியும். ஜூட் அப்படிங்கிறது கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் இன் ப்ரௌன் கலர். ஓகே, ஸோ ஜூட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கன்னி பேக்ஸ். ஓகே, நம்ம சாக்குப்பை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஜூட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே,
ஓகே ஜூட் எங்கே இந்தியாவில் அதிகமாக க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் நினைப்போம், பட் அது கிடையாது. ஆந்திர பிரதேஷ் இஸ் ஆல்சோ அ பிகர் லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட். ஓகே ஸோ வெஸ்ட் பெங்கால் தவிர ஆந்திர பிரதேஷ்லேயும் ஜூட் இருக்குது. ஸோ ஜூட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர், விச் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர் அப்படின்னா ஜூட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர். ஓகே மேஜர் ஃபுட் க்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வீட், ரைஸ், மெய்ஸ், மில்லட்ஸ். ஓகே ஸோ மெய்ஸுங்கிறது கார்ன். ஓகே ஸோ கார்ன் தான் நம்ம மெய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மில்லட்ஸ் அப்படிங்கிறது சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதெல்லாமே மில்லட்ஸில் வந்துடும். ஓகே ஸோ இந்தியாவில் வந்து மேஜர் ஃபுட் க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட் அண்ட் ரைஸ். ஓகே ஸோ இந்த ஃபுட் க்ராப்ஸ்க்கு வந்து நம்ம எம்எஸ்பின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகே ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபுட் க்ராப்ஸுக்கு கொடுப்போம். அது போக சுகர் கேனுக்கு வந்து எஃப்ஆர்பி அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ இது சுகர் கேனுக்கு மட்டும்தான். ஓகே ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ஃபார் சுகர் கேன். MSP is for other food crops, FRP is for sugarcane. Okay, so which is the which crops are mostly grown in India அப்படினு பார்த்தோம்னா wheat and maize. Okay, so beverage crops அப்படினா tea and coffee. Okay, so இப்போ அடுத்து வந்து என்னென்ன cropsக்கு என்னென்ன conditions தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Okay, rice. Okay, rice வந்து major food crop of the world. Almost Southeast Asia, Asia பார்த்தீங்க அப்படினா South Asia and Southeast Asia. Okay, Southeast Asia, South Asia, East Asia இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபுட் க்ராப் வந்து ரைஸ். ஓகே ஸோ ஸ்டேப்பிள் டயட் ஆஃப் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஓகே ஸோ ரைஸ்க்கு என்ன தேவைன்னா ஹை டெம்பரேச்சர், ஹை ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால். ஓகே ரைஸ்க்கு தேவைப்படுற அதே கண்டிஷன் தான் ஜூட்டுக்கும் தேவைப்படும். ஓகே பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒர்க் லோட் வந்து கம்மியாகும். ஸோ சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரைஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் jute also. Okay, so rice requires high temperature, high humidity and high rainfall. Okay, it grows well in alluvial clayey soil. Okay, alluvial clayey soil அப்படிங்கிறது என்ன, riverine depositional soil. Okay, river deposit பண்ணுற soil, river depositional soil. அதனால தான் பார்த்தீங்கன்னா டெல்டாஸில் எல்லாமே ரைஸ் கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே காவேரி டெல்டா ரைஸ் கல்டிவேஷன் அலுவியல் கிளேயி சாயில். ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நெக்ஸ்ட்டு வீட். ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால். ஓகே ரைஸ் அளவுக்கு ஹை டெம்பரேச்சர் தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் வீட் கல்டிவேட் பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவில் ரைஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே அதே மாதிரி வந்து ஹார்வெஸ்ட் அப்போ பிரைட் சன்ஷைன் இருக்கணும். ஓகே ஸோ அதாவது ட்ரையாக இருக்கணும், ஆல்மோஸ்ட் ஒரு ரெயின்ஃபாலே இருக்கக்கூடாது, சன்ஷைன் பிரைட்டாக இருக்கணும், அப்போ தான் அது ட்ரை ஆகும். ரைப்பனிங் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ அந்த இது இருக்கணும். அதே மாதிரி வெல் ட்ரைன்டு. ஸோ ரைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நிறைய தங்கணும். அதே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தண்ணி தங்கக்கூடாது, ட்ரெயின் ஆகணும். ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா USA, கனடா, ரஷ்யா, உக்ரைன் அங்கெல்லாம் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் சவானா ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ஸ் வந்து பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்கும்போது ஸ்டெப்பீஸ் ஆர் நோன் அஸ் பிரெட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அங்கே என்ன அதிகமாக க்ரோ பண்ணுவாங்கன்னா வீட். ஓகே தே க்ரோ வீட். ஓகே ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா, ரஷ்யா, உக்ரைன், USA, கனடா. ஓகே ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பீஸ் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகே சென்ட்ரல் ஏஷியாவில் ஸ்டெப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். USAவில் வந்து ப்ரையரிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஸோ பேம்பாஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினா, அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸோ இதே சிமிலர் கண்டிஷன்ஸ் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ். ஓகே ஸோ பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த இடத்துல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரைஸ் அதிகமாக விளையுது. குறிப்பாக வந்து இட் இஸ் அ வின்டர் கிராப். ஓகே வீட் இஸ் க்ரோன் மோஸ்ட்லி இன் வின்டர். ஓகே ஸோ வின்டரில் க்ரோ ஆகிற கிராப்ஸ் வந்து நம்ம ராபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த கிராப்ஸ் தட் க்ரோன் இன் வின்டர் இன் இந்தியா ஆர் கால்ட் ராபி கிராப்ஸ். ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கேரிஃப் கிராப். ஓகே சம்மரில் ரைஸ் க்ரோ பண்ணுவாங்க, ஏன்னா சம்மரில் தான் நமக்கு ரெயின்ஃபால் அதிகமாக வரும். ஸோ கேரிஃப் கிராப்ஸ். ஓகே ரைஸ் இஸ் அ கேரிஃப் கிராப், வீட் இஸ் அ ராபி கிராப். நெக்ஸ்ட் காட்டன். ஸோ காட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் லைட் ரெயின்ஃபால். ஓகே அதே மாதிரி 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ், அதாவது பனி இல்லாத காலங்கள். ஓகே வீட் நீட்ஸ் 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ். ஓகே அதே மாதிரி க்ரோஸ் வெல் இன் பிளாக் அண்ட் அலுவியல் சாயில். ஓகே ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வீட் க்ரோயிங் ஏரியாஸ். ஓகே ஸோ வீட் க்ரோயிங் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே இது டெக்கான் பிளேட்யூ. ஓகே இது வந்து டெக்கான் பிளேட்யூ. ஓகே டெக்கான் பிளேட்யூனா என்னென்னா பிளாக் சாயில். ஓகே பிளாக் சாயில். ஸோ வீட் க்ரோயிங் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன். ஓகே குஜராத், மகாராஷ்டிரா ஜோன். ஸோ அதே மாதிரி இந்த இடம் கோயம்புத்தூர், கர்நாடகா, அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா ஜோன். ஓகே ஸோ இங்கே தான் வந்து காட்டன் வந்து அதிகமாக க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜோனில் தான் பிளாக் சாயில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே ஸோ யார் லீடிங் ப்ரொடியூஸ்னால் சைனா, USA, இந்தியா, பாகிஸ்தான் இவங்க எல்லாமே. ஸோ
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்டேபிள் காட்டன், ஷார்ட் ஸ்டேபிள் காட்டன் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வி ஹேவ் ஷார்ட் ஸ்டேபிள் காட்டன். ஓகே, ஸோ இது இந்த காட்டனில் ஒரு இது என்னென்னா, ஸோ காட்டன் க்ரோயிங் ஏரியாஸ் பக்கத்துலேயே காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அகமதாபாத் விச் இஸ் நோன் அஸ் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மும்பையில் டெக்ஸ்டைல் மில்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி கோயம்புத்தூர் நோன் அஸ் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, இந்த பிளாக் காட்டன் சாயில் அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் இருக்குது. ஓகே, ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே காட்டன் க்ரோயிங் ஏரியாஸ் பக்கத்தில் தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த நெசசிட்டி ஆஃப் லேபர். ஓகே, மும்பை பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரை கிளைமேட். ஸோ ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா காட்டன் டெக்ஸ்டைல் வந்து அவ்வளோ ஈஸியாக ரப்ச்சர் ஆகாது, அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த கண்டிஷன் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்றதுக்கு ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்த்தோம், ப்ரைமரி செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபுட் கிராப்ஸ் பற்றி ஒரு இது முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு 2-3 கமர்ஷியல் கிராப்ஸ் பற்றி பார்த்துட்டு ஸோ வி கேன் கோ இன் டு இண்டஸ்ட்ரீஸ். தேங்க்யூ.